Hi friends, welcome to Crown Tasty Samayal. நல்லா பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக கண்ணை பறிக்கிற க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சட்னியை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். சட்னியோ இல்லை வேறு எந்த சமையலோ பார்க்கும்பொழுதே நமக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு தோண வைக்கணுங்க. ஏன்னா அதனோட கலர் அதுதான் நம்மளை ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுறது. அதனால அந்த ஒரிஜினல் கலரை மெயின்டைன் பண்ணி நம்ம செய்யும் பொழுது தான் நம்ம சமையல் நல்லா சுவையாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சட்னி செய்ய போகிறோம். இந்த சட்னி செய்யறதுக்கு அடிகனமான ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் உங்கள் விருப்பப்படி கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன், அதாவது தோல் நீக்கினது. நீங்கள் தோலோடு இருக்க உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கூட வறுக்கலாம். உளுந்தம்பருப்பை கைவிடாமல் வறுக்கும் பொழுது இது போல் கலர் மாறி வரும். அது மட்டும் இல்லாமல் கமகமன்னு ஒரு வாசனை வீடு ஃபுல்லாகவே நமக்கு வரும். அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு தனியாக எடுத்து இதை வச்சுருங்க. அதே எண்ணெயில் 2 கொட்டை அளவு புளியை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. புளியோட அந்த பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்யும் பொழுது தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. புளி நல்லா வறுபட்ட பிறகு அதிலையே இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோல் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. காரத்துக்கு பச்சை மிளகாய், ஓரளவு இலசான பச்சை மிளகாய் 5, அதே போல் மீடியம் சைஸில் இருக்க பூண்டு பற்கள் 5, இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்க போகிறோம். வதக்கும் பொழுது கலர் மாறணும், அதாவது லைட்டாக கலர் மாறணும், அது கருகக்கூடாது. அது போல் பார்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தா தெரியும் பாருங்கள், நல்லா கரெக்டாக வதங்கி வந்துருச்சு. இதுதான் ஒரு கரெக்டான பதம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயில் 10 சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்கினா போதும். சாம்பார் வெங்காயம் அந்த கண்ணாடி மாதிரியான ஒரு பக்குவம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ப்ரௌன் கலரில் மாறக்கூடாது. எந்த பொருளுமே வதக்கும் பொழுது கலர் மாறிடுச்சு அப்படின்னா சட்னி அரைக்கும் பொழுது அதனோட கலரை மாற்றி கொடுத்துரும். டேஸ்ட்டும் அவ்வளவா நல்லா இருக்காது, கசப்பு தன்மை வந்துடும். இப்போ இதுலேயே புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் நம்ம 5 விரலும் சேர்த்து எடுத்தால் எவ்வளோ வருமோ அது போல் 3 பங்கு எடுத்திருக்கேன். இலசாக இருக்க கருவேப்பிலை இலைகள் இதில் சேர்த்தாச்சு. கொத்தமல்லி இலைகள் நல்லா 2 கைப்பிடி அளவு இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. வெங்காயம் வதங்கின உடனேயே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் சேர்த்து அந்த சூட்லேயே வதக்கி விட்டிங்கனாலே போதும். ஏன்னா நம்ம சேர்த்த இந்த இலைகளோட கலர் மாறக்கூடாது. லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் மாறி அது அந்த சுருங்கி வந்தால் போதும். கலர் மாறாமல் இது போல் அந்த சூட்டில் பெரட்டி விட்டிங்கன்னா இலைகள் மட்டும் சுருங்கும், ஆனால் கலர் மாறாமல் இருக்கும். பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க. இலைகள் எல்லாம் வதங்கின பிறகு இதையும் எடுத்து தனியாக வச்சுருங்க. இதே கடாயில் விட்டுட்டிங்கன்னா சூட்டில் கருகி போயிடும், சட்னியோட கலர் மாறிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். 1/4 கப் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் மூடிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் துருவல் அதில் சேர்த்துட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொருட்களையும் இதில் சேர்த்து முதல்ல தண்ணி விடாமல் இது போல் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் கூடுதலாக சேர்க்க விருப்பப்பட்டால் கூட கூடுதலாக சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. பெருங்காயத்தூள் ஒரு 2-3 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா இலை, சின்ன வெங்காயம், அதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப அப்படியே மையம் அரைக்கக்கூடாது, இது போல் ஒரு பதத்தில் இருக்கணும். இப்போது இந்த சமயத்தில் நம்ம முதல்ல வறுத்தோம் இல்லைங்களா உளுந்தம்பருப்பு, அந்த உளுந்தம்பருப்பை இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. உளுந்தம்பருப்பை சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே அரைச்சிங்கன்னா இதெல்லாம் மேலே தெரித்து அந்த மூடியிலேயே ஒட்டிக்கும் பருப்பெல்லாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த உளுந்தம்பருப்பு 1-2 அரைப்படணும், இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்தம்பருப்பை சேர்த்துட்டு பல்ஸில் விட்டு அரைச்சா கூட போதும். அது 1-2 இருந்தால் தான் சாப்பிடும் பொழுது வாயில் கடிப்படும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே மிக்ஸி ஜார்லேருந்து வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவு எண்ணெய் விருப்பப்படுறீங்களோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. வீடியோ அப்படிங்கிறதுனால எண்ணெய் நான் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்குறேன்.
2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்ச பிறகு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுள்ள கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். எப்பொழுதுமே கடுகு பொரிஞ்ச பிறகு தான் நம்ம பருப்பு சேர்க்கணும். உடைச்ச உளுந்தம்பருப்பு இதில் சேர்க்குறேன். இதுவும் நல்லா கோல்டன் கலரில் பொரிஞ்சு வரட்டும். இது போல் கோல்டன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். தீயை குறைச்சி வச்சுருங்க, கருகிடக்கூடாது. எப்போவுமே சொல்கிறது என்னென்னா கருகக்கூடாது. அதுதான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயில் ஒரு காஞ்ச மிளகாய் இது போல் கிள்ளி தாளிச்சிக்கலாம். குண்டு மிளகாயாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த மிளகாய் லைட்டாக கலர் மாறி வந்த உடனேயே இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துடலாங்க. நல்லா கம்மன்னு வாசனையில் முறுமுறுப்பாக ஒரு தாளிப்பு இதில் சேர்த்தாச்சு. இந்த சட்னி இட்லி தோசைக்கெலாம் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சாதத்துலேயும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இதே சட்னியை கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா துவையல் தான். துவையலாக செஞ்சிட்டிங்கன்னா கலந்த சாதம் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் மாறாமல் எந்தளவு நல்லா தகன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சட்னி. நிறைய பேர் சமையல் நல்லாவே செய்வாங்க, ஆனால் அந்த கலரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியாது. அவங்கெல்லாம் இந்த டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சட்னி டேஸ்ட்டாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் கலர் மாறாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.